ஹாய், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி வந்து கிளாத்தை வந்து எப்படி ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணுன்னு பார்க்கலாமா. அதுக்கு நான் வந்து 18 இன்ச் ஃப்ரேம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். பிகினர்ஸ் வந்து பாப்ளின் கிளாத் எடுத்துக்காங்க. அதுதான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ வந்து ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து இன்னர் லேயர் அவுட்டர் லேயர் 2 இருக்குது. அந்த நாப்பு இருக்கிறது வந்து அவுட்டர் லேயர், நாப்பு இல்லாதது வந்து இன்னர் லேயர். இப்போ நம்ம வந்து இன்னர் லேயரை வந்து கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கிளாத்தை வந்து நல்லா வந்து விரித்து விட்டுறணும். நல்லா எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் நல்லா வந்து விரித்து விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யலாம்னா அவுட்டர் லேயரை வந்து நம்ம வந்து மேலே வைக்கணும். நல்லா வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். உள்ளே நல்லா அமுத்தி பிடிச்சி நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கடுத்து அந்த நாப்பை என்ன செய்யணும்னா நம்ம நல்லா வந்து டைட் பண்ணிடணும். கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் வந்து நம்ம அந்த நாப்பை வந்து நல்லா வந்து டைட் பண்ணி விட்டுறணும். நல்லா வந்து டைட் பண்ணி விட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா கிளாத்தை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இழுத்து விடணும். அந்த சுருக்கம் இல்லாமல் உள்ளே இருக்க அந்த கிளாத் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வெளியில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத்தை ஃபுல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா டைட் பண்ணி விடணும். அப்போ நம்ம வெளியில் இப்படி இழுக்க இழுக்க வந்து நமக்கு உள்ளே இருக்க கிளாத் வந்து நல்லா வந்து நமக்கு டைட் ஆகிடும். அதனால் பொறுமையாக வேக வேகமாக இழுக்கக்கூடாது. நல்லா பொறுமையாக வந்து மெதுவாக இழுத்தாத்தே அதில் வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் வந்து கரெக்டாக வந்து வரும். இப்படி நல்லா இழுத்த பிறகு நம்ம வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் லேசாக வந்து தட்டி பார்த்தோம்னா டம் டம் சத்தம் வரும். அப்போ நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். டம் டம் சத்தம் வராமல் நம்ம கை வச்சோம்னா உள்ளே போச்சுன்னா அது வந்து கரெக்டாக இல்லை. அப்போ என்ன செய்யணும், நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து டைட் பண்ணி விட்டுறணும். நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தட்டி பார்க்கணும். தட்டி பார்க்குறப்ப டம் டம் சத்தம் வரணும். சத்தம் வந்துச்சுன்னா வந்து அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டாண்டில் இருக்க அந்த நாப் சைடும் ஃப்ரேமில் இருக்க அந்த நாப் சைடும் ஒன்றா வர மாதிரி வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அந்த ஃப்ரேம் வந்து ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். இப்போ கொஞ்சம் கூட லூஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டாண்டில் இருக்கிறப்ப நம்ம வந்து டைட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கிளாத்தை வந்து இழுத்து விட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரேமுக்கு கீழே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும்னா ஒரு பின்னு வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாரியோட பெக் இருக்கும்னா சாரீ பெக் வச்சு கூட நம்ம வந்து செக்யூர் பண்ணிவிட்டு நான் ஏன் பண்ணுறோம்னா இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம இப்படி வந்து செக்யூர் பண்ணிக்கிறோம்.